நடமாடும் தெய்வமே ஸ்ரீ சந்திரசேகரா Start immediately with Swaminathan to Kalavai. அப்படின்னா சுவாமிநாதனை அழைச்சிட்டு உடனே கலவைக்கு வரவும். ஒன்னு எதுக்கு அழைச்சிட்டு வர சொல்றா? பயமா இருக்கு சுவாமிநாதா. முதல்ல பெரியம்மாவை பார்க்கணும். எப்படி ஆறுதல் சொல்ல போறேனே எனக்கு தெரியல. புது பெரியவாளையும் எனக்கு பார்க்கணும்டா. எனக்கும் தாமா. அதோ பாருங்க, 2 பேரும் இறங்கி வந்துட்டு இருக்கா. வரட்டும் வரட்டும், இவனை மட்டும் தனியா அழைச்சிட்டு போவோம். சரி. என்னன்னு சொன்னா அவ அம்மா அனுப்ப மாட்டான். சித்த நேரம் 2 பேரும் அமைதியா இருங்கோ. சரி. அம்மா அங்க பாரு, மடத்த மாமாலாம் வந்திருக்காமா. அவ என்னத்துக்கு இங்க வந்திருக்கா? நமக்காக தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். சரி, என்னன்னு போய் கேட்போம் வா. தந்தி வந்ததும் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவனோட அப்பா வேற ஊர்ல இல்ல, திருச்சிராப்பள்ளியில இருந்து சொல்லி அனுப்பினார். லக்ஷ்மிகாந்தன் பீடாதிபதி ஆனது நினைச்சு உங்க அக்கா அழுதுன்னு இருக்கா. சுவாமிநாதனை அழைச்சிண்டு நீ போய் சமாதானப்படுத்திட்டு தந்தி வந்ததையும் என்னன்னு விசாரிச்சுண்டு வான்னு என்ன அனுப்பி வச்சார். நல்லது. நீ இவாளை அழைச்சிண்டு இவ அக்கா இருக்கிற ஆத்துக்கு போ. இவன் அழைச்சிட்டு போவான் அவங்கள. சரி வா சுவாமிநாதா. சுவாமிநாதன் வேண்டாம், நீங்க மட்டும் அக்காவை பார்க்க போங்க. நாங்க சுவாமிநாதனை பெரியவா இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போறோம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எங்க அக்காவை பார்த்துட்டு நாளைக்கு நாங்க 2 பேருமே சேர்ந்து அப்புறமா நாளைக்கு கண்டிப்பா வரும். புது சுவாமிகளை எனக்கும் பார்க்கணும். சுவாமிநாதனுக்கு வேற ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுடுறோம். கவலைப்படாதீங்கோ, அவனை பத்திரமா அழைச்சிட்டு போவோம். சுவாமிநாதா, நீ வண்டியில் ஏறிக்கோ. மூர்த்தி, இவளை ஜாக்கிரதையா அழைச்சிட்டு போ. இவனை பத்திரமா அழைச்சிட்டு போவேளா? இவனை நான் எங்கேயுமே தனியா அனுப்பிச்சதே இல்லை. பத்திரமா அழைச்சிட்டு போவோம். எதுக்குடா சுவாமிநாதா உன்னை மாத்திரம் தனியா கூப்பிடுறா? அம்மா, புது பெரியவாளை பார்த்துட்டு வந்துடுறேம்மா. நீ போய் பெரியம்மாவை பாரு. நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து வரலாமா. புது பெரியவாளை நீயும் பார்க்கலாம். ஜாகிரதையா போவியாடா? கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரிடா, பத்திரமா போயிட்டு வான்னு. சரிம்மா. இவனை பத்திரமா பார்த்துக்கோங்க. நிச்சயமா பார்த்துப்போம், கவலைப்படாதீங்கோ. போடா. அப்பா சுவாமிநாதா, வண்டியில் ஏறிக்கோ. இரு, நான் முதல்ல ஏறி. வா வா. வா உக்கார். ஒரு பயணம் தொடங்கியது, ஒரு பயணம்
பந்தமின்னும் உள்ளது பெற்றவளின் மனது எங்கும் பாச காற்று வீசுது பிரிவு எனும் புயலிங்கு மையம் கொண்டு நிற்குதே மையம் கொண்டு நிற்குதே புது பெரியவா எப்படி இருக்கா? முத பார்க்க போறேன். எக்ஸைட்டடா இருக்கு. ஏதாவது ப்ராப்ளமா? என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறார்? சுவாமிநாதா, இந்த ராமநாமம் தான் உனக்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்கும். என்னைக்குமே விட்டுடாத, சரியா? ராம 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 ராம. சுவாமிநாதா, கலவை வந்துடுத்து, இறங்கலாமா? முதல்ல புது சுவாமிகளை பார்த்து வந்தனம் பண்ணணும். சரி. என்ன இது ஒரே வேப்பிலையா இருக்கு? பெரியவாளுக்காக போட்ட வேப்பிலைய இன்னும் எடுக்கலையா மாமா? அது இரு, சொல்றேன், அவசரப்படாத. தந்தி கொடுத்து உன்னை எதுக்கு அவசரமா வரவழைச்சோம்னா, அறுபத்தாறாவது பெரியவா உன்னை பற்றி ரொம்ப ஸ்லாகிச்சு பேசுவார். உனக்குள்ள ஞானத்தை பற்றி வசத்தியா பேசுவார். ஆனா என்னாலதான் கடைசியா பெரியவாளை பார்க்க முடியாம போயிடுது. பெரியவாளோட சித்தம் என்னவா இருந்ததுன்னா உன்னை மடாதிபதியா நியமிக்கணுங்கிறது தான். இப்பதான் லக்ஷ்மிகாந்தன் தப்பு புது சுவாமிகள் வந்துட்டாரே. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. உடல்நிலை சரியில்லாத பெரியவாளுக்கு பணிவிட செய்யும்போது அது இவருக்கும் தொத்திண்டு புதுசா வந்த பெரியவாளும் இந்த பெரியவாளும் சித்தி அடைஞ்சுட்டா. பயண நேரம் தெரியாது பாதை தூரம். என்ன சொல்றேன் மாமா? ஆண்டவனின் கணிதமெல்லாம் அறிவுக்கென்றும் எட்டாது. நன்மையெல்லாம் தீமையெல்லாம் நம்மை படைத்த நாதன் செயல். நன்மையெல்லாம் தீமையெல்லாம் நம்மை படைத்த நாதன் செயல். அவன் காட்டும் பாதையிலே போவதொன்றே நமது செயல். அவன் காட்டும் பாதையிலே போவதொன்றே நமது செயல். ஒரு பயணம் தொடங்கியது, ஒரு பயணம் நிறைகிறது.
குழந்தை அழாத. ஆயுசுங்கிறது நம்ம கையில் இல்லை. இதுல விசேஷம் என்னன்னா, சந்நியாசம் வாங்கிண்டு காஞ்சி மடத்தோட 67வது பீடாதிபதிங்கிற பட்டத்தோட பாகியத்தோட சித்தி அடைஞ்சிருக்கார். கண்ணா, இப்போ நான் சொல்ல போகிறது உனக்கு இன்னும் அதிர்ச்சியை கொடுக்கும். என்ன மாமா? காஞ்சி மடம் தற்சமயம் மடாதிபதி இல்லாமல் இருக்கு. அப்படி இருக்கிறது உச்சிதம் இல்லைன்னு பெரியவாளே சொல்லியிருக்கா. நான் என்ன நினைக்கிறேன்னா, சுவாமிநாதனை காஞ்சியோட அடுத்த பீடாதிபதி ஆக்கிடணும். நீங்க என்ன சொல்றீள்? பெரியவா சித்தம். மடத்தை வழி நடத்துற எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்கு. பெரியவா விரும்பின மாதிரி மடத்தோட பீடாதிபதிங்கிற ஸ்தானத்தை நீ ஏத்துக்கணும்பா. காஞ்சி மடத்தோட குரு ஸ்தானம் நானா? நீ தான் ஏத்துண்டு காமகோடி பீடத்தை நீ வழி நடத்தணும். ஒரு பயணம் தொடங்கியது. அடிக்கடி வந்துட்டு போ மடத்துக்கு. பிற்காலத்துல இவன் பெரிய மகானா வருவான். அடிக்கடி வந்துட்டு போ மடத்துக்கு. பிற்காலத்துல இவன் பெரிய மகானா வருவான். ஒருவேளை இதுதான் அதுவோ? நான் ஏத்துக்கிறேன். ஒரு பயணம் நிறைகிறது. உலகமே இவன் காலில் விழப்போறது. அடிக்கடி வந்துட்டு போ மடத்துக்கு. அடிக்கடி வந்துட்டு போ மடத்துக்குன்னு பெரியவா சொன்னாலேப்பா. பிற்காலத்துல மகா புருஷனா வருவான்னு பெரியவா சொன்னா. இனிமே என் பிள்ளைய பார்க்க கூட முடியாதா? ஆரியாம்பாளா உன்னை நினைச்சுக்கோ. சங்கரர் சந்நியாசத்தை விரும்பி ஏத்துண்டார். விருப்பத்தை இவன் தெரிவிக்கல. இல்லனா இந்த வயசுல ஆன்மீக சம்பந்தமான புஸ்தகங்களே இவன் படிப்பானா? உலகமே இவன் கால்ல விழுன்னு ஜாதகத்துல இருந்திருக்குமா? மகாலட்சுமி, சங்கரர் மாதிரி உனக்கு ஒரு புத்திரன் பாக்கியம் பண்ணிருக்கடி. 66வது பீடாதிபதியோட ஆக்ஞேன்னு சொன்னதும் மறு வார்த்தை சொல்லாம சம்மதிச்சிருக்கான்னா நம்ம குரு மேல அப்படி ஒரு பக்தி. பகவத் பாதாள் மாதிரி. ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. சுவாமிநாதன் கலவைக்கு வரான். 67வது பீடாதிபதி லக்ஷ்மிகாந்தனை ஆவலோடு சந்திக்க. அங்கே ஏற்பட்டதோ பெரும் அதிர்ச்சி. யோசிக்கிறான், சம்மதிக்கிறான் காஞ்சி மடத்துக்கு பீடாதிபதியாக அமர்றதுக்கு. இதெல்லாம் இதுவரை பார்த்தேன். கங்காஜல அபிஷேகம் நடக்கிறது. சுவாமிநாதனுக்கு ஜெகத்குரு அப்படிங்கிற பட்டம் அளிக்கப்படுறது. 68வது காஞ்சி பீடாதிபதியாக பீடத்தில் அமர்றார். பார்க்க போகிறேன் அடுத்து வர எபிசோடில். நீங்கள்லாம் அனுப்புகிற நிதி உதவியை சனாதன தர்மத்துக்காக அனுப்புகிற தர்மமாக நினச்சிக்கோங்க. அனுப்புங்க. நமஸ்காரம். நடமாடும் தெய்வமே ஸ்ரீ சந்திர